விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பக்கத்துல கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல நேற்று ஒரு மதியம் 2-3 மணி அளவுல ஒரு ஓட்டுநர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எல்லாரும் பார்த்தோம். அவர் பேரு முத்துக்குமார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த பகுதி கிளை செயலாளராக இருக்கிறார். அவருக்கு 2 சகோதரர்கள், 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. திருமணமாகி 27 வயதை நிரம்பியவர். அவர் அந்த பகுதியில கஞ்சா வியாபாரம் செஞ்சிருக்கிறார். இது என்ன, இந்த படுகொலை எதற்காக நிகழ்த்தப்பட்டிருக்குது அப்படின்னா, காரியாபட்டி பகுதியைச் சேர்ந்த தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட இவர் அவர் மொத்த வியாபாரி போல, அவர்கிட்ட இவர் கொஞ்சமா வாங்கி இவர் வியாபாரம் செய்யக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. அப்படி இவர் வாங்கி விற்பனை செஞ்ச கஞ்சாவுக்கான பணத்தை வசூல் பண்றதுக்காக அவர் இங்க வந்திருக்கிறார். வந்த இடத்துல ஒரு வாய் தகராறாயிருக்கு. இது கடந்த 20 தினங்களுக்கு முன்பு நடந்தது. அந்த வாய் தகராறுல நீ இங்கே என்கிட்ட யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி அவரை அந்த ஏரி பக்கத்துல வச்சு ஆளுங்களை வச்சு அவர் அடிச்சிடறாரு. அடிச்சு காலில் விழுகிற அளவுக்கு இந்த மாதிரி ஏதோ அவரை டார்ச்சர் பண்ணிடுறாரு. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அவருக்கு பெரிய மன உளைச்சல். அவர் இவரை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவர் இருந்திருக்காரு. கொலையான முத்துக்குமார் கூமாப்பட்டியில சர்ச்சு தெரு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கீழ தெரு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர். அதே ஊர்ல ஊரணி தெருவை சேர்ந்த தேவர் சமூகத்தை சேர்ந்த இவருடைய நண்பர்கள் இருக்காங்களே, இவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிடுறாங்க. அப்போ திட்டமிட்டு இவரை சண்டை போட்டு கோபமா பேசினா இவர் வரமாட்டார் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா, இவரை அன்பா பேசி வாங்க இனி சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி வாங்க எல்லாரும் ஒன்னா மது அருந்தலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த அந்த கொலையுண்ட இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மது அருந்துவதற்காக இவர் நண்பர்கள் எல்லாரும் போய் மது அருந்திருக்கிறாங்க. போதை ஏறின உடனே அவர் தன்னுடைய வன்மத்தை கக்கியிருக்கிறார். இந்த மாதிரி ஏண்டா என்னை இப்படி பண்ணிட்டியா வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசி அது வாய் தகராறு முற்றி கைகலப்பாகி கடைசியில கண்டதுண்டமா வெட்டி படுகொலை செய்கிற அளவுக்கான சம்பவமாக முடிஞ்சிருக்கு. நாம தொடர்ந்து போதையால் ஏற்படுகிற பின் விளைவுகள் கொடூரங்களை பற்றி சொல்லிட்டே இருக்கிறோம். இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இது முதல் கொலை அல்ல. ஆண்டுக்கு 1-2வது அந்த பகுதியில் இதே மாதிரியான கஞ்சாவால் நடக்கக்கூடிய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த பகுதியில கொடிக்களம், வத்ராயிருப்பு அதை ஒட்டிய பகுதிகள்ல பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய சிறார்கள், 7வது 8வது 9வது 10வது படிக்கக்கூடிய சிறார்கள் உட்பட 80 விழுக்காட்டிற்கு மேலானவர்கள் கஞ்சா பழக்கத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு அந்த பகுதியில நம்ம இது குறித்து விசாரிக்கும் பொழுது சொல்றாங்க. கொஞ்சம் அந்த வயசு பசங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, செட்டு சேர்ந்துட்டு இந்த மாதிரி கஞ்சாவை குடிச்சிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எருமை கண்ணுக்குட்டி, 6-7 மாதம் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி, ஆடு, கோழி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதை பிடிச்சிட்டு போய் அந்த பக்கம் இருக்க அம்மால வெட்டி சமைச்சு திங்கிறத ஒரு ஹாபிட்டுவா வச்சிருக்கிறாங்க. இதனால் ஏற்படுகிற வாய் தகராறு, இதனால் ஏற்படுகிற சண்டை, அதனால் ஏற்படுகிற படுகொலை, அதனால் ஏற்படுகிற குடும்ப சீரழிவு, இது ஒரு தொடர் கதையாக அந்த பகுதியில இருக்கு. அதே மாதிரி அந்த பகுதியில சில இடங்கள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய வழக்கம் இருக்கு. எவ்வளவு ஆபத்தான கட்டத்துல சமூகம் இருக்குன்னு பாருங்க. சாராய கடை இல்லாத சந்து பந்து கூட கிடையாது, இருந்தும் கள்ளச்சாராயம் இருக்கப்படுகிறது. மது ஒழிப்புக்கு மிகப்பெரிய ஒரு குழு வேலை செஞ்சுட்டு இருக்கு, மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது, போதை தடுப்பு பிரிவு இருக்குது. இருந்தாலும் கூட சர்வ சாதாரணமாக கஞ்சா படிக்கிற பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இது இருந்ததுன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்தான செய்தியை நமக்கு சொல்லுது. போதை வஸ்துக்களால் மட்டும் சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு 20-30 படுகொலைகள் நடக்குது. கொலை எக்ஸ்ட்ரீம், உச்சபட்சம். அந்த கொலைக்கு முன்பான அடுக்குகள் இருக்கு இல்லையா, படிநிலைகள் இருக்கு இல்லையா, குடும்பத்துல பிரச்சனை வர்றது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது, அண்ணன் தம்பி பிரச்சனை வர்றது, ஆண்மை குறைவு ஏற்படுறது, உடல் ரீதியான 200க்கும் மேற்பட்ட வியாதிகளுக்கு ஆட்படுறது, எவ்வளவு பெரிய உச்சபட்ச பிரச்சனைகள் இருக்கும் பாருங்க. சீனாவுல ஒரு போர் நடந்தது, அபினி யுத்தம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் தயவு செய்து உங்க இணையத்துல உங்க கைபேசியில அபினி யுத்தம் அப்படின்னு மட்டும் படிச்சு பாருங்க. போதை பொருளால் ஒரு நாட்டையே அடிமைப்படுத்துவதற்கான சண்டையை இழுத்து விடலாம், அதை படிச்சு பாருங்க. எதிர்கால தலைமுறை இளஞ்சிறார்களிடத்திலே
தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள் மிக சாதாரணமாக புழக்கத்தில் இருக்குங்கிற செய்தி எவ்வளவு ஆபத்தான செய்தி. இறந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கிளை செயலாளர். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மது படிப்படியா ஒழிப்பு மாநாடு நடக்குது. அதுல 3வது தீர்மானம் என்ன போட்டிருக்காரு தெரியுங்களா? பெருந்தமிழர் பெருஞ்சிறுத்தை குடிச்சு இறந்தவங்களுக்கான இழப்பீடு குறைவா இருக்கு, அதை உயர்த்தி வழங்கணும், அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கணும். எப்படின்னு பாருங்க. விட்டா ஒரு பாதுகாப்பு மையம் அமைக்கணும். அந்த நக்கலா ஒருத்தர் பேர் வச்சுட்டு கூட ஒரு இயக்கம் வச்சுட்டு இருக்கிறார், சொட்டையா இருப்பாரு, ஒரு பேரு நினைவில்லை. அவர் தான் நாங்க எங்கேயாவது குடிச்சிட்டு மட்டையாயிட்டோம்னா எங்களை தூக்கிட்டு போறதுக்கு வாகன வசதி செஞ்சு கொடுக்கணும், எழில் கொஞ்சம் அழகு மிகுந்த இடங்கள்ல எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும்லாம் நக்கலா சொல்லுவார். அதுக்கு இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதே போலதான் இருக்குது இவரோட கோரிக்கை. எப்படி மது விலக்கு ஆயத்தீர்வை என்ற பெயரில் ஒரு துறையை வைத்துக் கொண்டு மதுவை விற்பதை இலக்காக கொண்டு அதை அந்த விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கு துரிதமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, அதே போலதான் இந்த புரட்சியாளர் மது ஒழிப்புன்னு மாநாடு போட்டுட்டு மது குடிச்சு சாகிறவங்களுக்கு நிவாரணம். எப்படி எதிர்கால தலைமுறை அவன் புள்ள குடிக்காம இருக்கிறதுக்கு என்ன திட்டங்களை தீட்டணும், என்ன மாதிரியான நடவடிக்கைகளை செய்யணும்னு பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஊக்கத்தொகையும் சம்பளமும் தான் கேட்கல. என்ன நிவாரணம்? போதையால் ஏற்படுகிற ஆபத்து மிகப்பெரிய பேராபத்து. எண்ணிக்கையில் அதிக பெரும்பான்மை மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் போதை புழக்கங்களும் இது போன்ற குற்றச்சம்பவங்களும் கட்டுக்கடங்காததாக மாறிவிட்டால் வேறு புறத்திலிருந்து நம்மை அழிப்பதற்கோ நம்மை தாக்குவதற்கோ ஆட்கள் வர வேண்டியதில்லை. உள்ளேயே நம்மை நாமளே அழிச்சு பாருங்க. கூலிப்படை கலாச்சாரம், கூலிப்படை கொலைகள் அதிகமாகுது. அவனை பிடிச்சு பரிசோதிச்சா போதை இல்லாமல் ஒருத்தனால் இன்னொருத்தனை கொலை செய்யற அளவுக்கான மனநிலைக்கு வர முடியாது. அதுவும் கஞ்சா போன்ற மிக கொடுமையான கொடூரமான போதையால் தான் அது சாத்தியம். ரொம்ப பேர் ஆபத்துல இருக்குது. பேர் ஆபத்தான கட்டத்தில் தமிழகம் இருக்குது. இந்த ஆபத்தை அரசாங்கமும் காவல்துறையும் போதை ஒழிப்புக்காக இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட துறைகளும் நிர்வாகிகளும் அதிகாரிகளும், உங்க பிள்ளைக்கும் அதேதான், உங்க வாரிசுகளுக்கும் அதேதான், உங்க தலைமுறையும் அதேதான். நீங்க வேணா படிச்சுட்டு காவல்துறையாவோ அதிகாரியாவோ பதவியிலேயோ பணக்காரர்களாவோ இருக்கலாம். ஆனால் உங்களைப் போலவே உங்கள் பிள்ளையும் உங்கள் பேரம் பேத்திகளும் இருப்பாங்கிறதுக்கு நிச்சயம் இல்லை. ஏன்னா அவங்க போதையை தாண்டி இந்த இவ்வளவு பெரிய சொசைட்டில இவ்வளவு பெருசா பரவி கிடக்கக்கூடிய இந்த ஆபத்தை தாண்டி ஜம்ப் பண்ணிலாம் இன்னொரு இடத்துக்கு போயிட முடியாது. அதனால உங்க பிள்ளைகளுக்காகவாவது உங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்காவது நீங்கள் இந்த பிரச்சனையை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டியது, நடவடிக்கை எடுக்க வேண்டியது, இந்த போதையை ஒழிக்க வேண்டியது, இந்த போதை ஆசாமிகளை, இந்த குற்றவாளிகளை தடுக்க வேண்டியது உங்களது வரலாற்று கடமை, உங்களது பிறவி கடமை. உங்கள் கடமையிலிருந்து நீங்க தவறுனீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற துரோகம். அது ஸ்டாலினுக்கும் பொருந்தும், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் அளவுக்கு இருக்கான காவல்துறைக்கும் பொருந்தும்.